Ce soir, c'est une grande première. En cherchant, on a découvert une touche à portée de tous. Quand on la pousse, ça fait la mousse. J'ai éclaboussé la première et tout le monde a suivi derrière. Sous la douche, ce soir. இது எவ்வளோ பெரிய பரிதாபம் பாருங்க. இந்த சமுதாயத்தில் பெண்களை நெறிமுறைன்ற பேரில் இன்னும் ஒடுக்கிதான் வச்சிருக்கோம். இந்த நாட்டில் பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க. அவங்கள வச்சு பணம் சம்பாதிக்கலான்ற எண்ணத்தில் இருக்காங்க. பெண்களுக்கு அவங்களுக்கே உண்டான உரிமையும் சுதந்திரமும் இடமும் தர ரொம்பவே தயங்குறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு கதை தான். ஒரு பக்கம் பெண்கள் தங்களையே இணையத்தில் ஏல விடுறாங்க. இன்னொரு பக்கம் சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பெண் தன்னோட அடையாளத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப வந்துட்டீங்களா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. முதல்ல வழியை விடு. இன்னைக்கு நம்மளோட மந்த்லி ஆனிவர்சரி. உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் செஞ்சு வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டாச்சு. அது இருக்கட்டும், இந்த மந்த்லி ஆனிவர்சரிலாம் அதுக்கு நீங்க அப்புறமா தூங்கலாமே. நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு வாட்டி கூட நெருக்கமா இல்லை. ஒரு பொண்ணு பேசுகிற பேச்சா அது? உங்கள் அப்பா அம்மா இதை தான் கற்றுக் கொடுத்தாங்களா? கையெடு, எனக்கு தூக்கம் வருது, போய் தூங்கு. ரேஷ்மா மேடம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. எடுத்தாச்சா? என்கிட்ட காட்டு. என்னடா இது, சுத்த மோசமா இருக்கு. என்னடா இது? நல்லா தானே இருக்கு. இல்ல, மோசமா இருக்கு. நீ ஒன்றும் பண்ண வேணாம். நான் ராஜுவை கூப்பிடுறேன், அவன் நல்லா எடுப்பான். உனக்கு போட்டோவே எடுக்க தெரியல. என்னம்மா ஆச்சு? ஏமா விட்டு திட்டுறீங்க? அம்மா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, வயசு காட்டி குத்துரும். இப்படி முட்டாள் மாதிரி பேசுறத நிறுத்து. அம்மா, நீங்க ஒரு ஈவென்ட் மேனேஜர், ஆனா ஒரு ஹீரோயின் மாதிரி நீங்க வயசை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. எஸ் மிஸ்டர் மிஸ்ரா, உங்க பர்த்டே வர சமயத்துல புக்கிங்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடும். எப்போ வைக்க போறீங்க? ஓ, புக்கிங்கை வேற ஒருத்தவங்க தந்துட்டீங்களா? சரி, ஓகே சார். இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள் போல. இது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், நான் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ நான் உடனே அங்கே வரேன். உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இப்போ அங்கே வந்துடுறேன் நானும். டாக்டரா? இவருக்கு இந்த இடத்துல என்ன வேலை? நாளைக்கு நம்ம 2 பேரும் படத்துக்கு போகணும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துரு, சரியா? இது போதும்.
அம்மா பார்த்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிடும். சனா, நம்ம மூவிக்கு அடுத்த வாரம் போகலாமா? என்கிட்ட பெட்ரோல் போட கூட காசு இல்லை. நான் இன்டர்வியூ கூட பஸ்ஸில் தான் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஏய் டியூப்லைட், இதை முன்னாடி என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இரு. என்ன பண்ணுற சனா? அதெல்லாம் சரியாக வராது, வேண்டாம். இதை வச்சுக்க, இதை புடி வச்சுக்க. நான் சொல்றேன்ல, நீ இன்டர்வியூக்கு பஸ்ல இல்ல பைக்ல போ. போய் இன்டர்வியூக்கு நல்லா ரெடி ஆகு. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் சேர்க்குற ஒவ்வொரு பணமும் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த முட்டாள் சனா எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கா. மேம், உங்களுக்காகவே ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் இருக்குல்ல, உங்களோட எல்லா ஸ்ட்ரெஸ் லைன்ஸையும் இது மறைச்சிடும் மேடம். ராஜு, நீ ரொம்ப நைஸ். என்னோட வயசு இப்போ வெளியில் தெரியறதா எல்லாருமே நினைக்கிறாங்க. நீ என்னை இன்னும் அழகாக நினைக்கிற, அப்படி தானே? இந்த லைனில் நான் ஒர்க் பண்ணுற காரணமே நீங்கள் தான். அதுக்காகவே உங்களை நான் கோவில் கட்டி கும்பிடணும். உண்மையிலே நீங்கள் டான்ஸ் ஆடும்போது அப்படியே அந்த தேவதை மாதிரி இருப்பீங்க. Cherchant, on a découvert une touche à portée de tous. Quand on la pousse, ça fait la mousse. J'ai éclaboussé la première et tout le monde a suivi derrière. Sous la douche, ce soir. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் இன்னொன்று வச்சுருக்கேன். இதோ மஸ்காரா. நான் இதை ஒரு வீடியோவில் பார்த்தேன், இங்கிலீஷ் போல் டான்ஸ் வீடியோ. நான் இதை உங்களுக்கு டெமோ காட்டட்டா? வாவ் ராஜு, யூ லுக் அமேசிங். இப்போ ரீசெண்டாக என்ன டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் ட்ரெண்டில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு இருந்தா. அப்போ அவ அங்கே ஒரு போல் இருந்தது, அதை கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ராஜு, என்ன இதெல்லாம்? பாருங்க மேடம் எப்படி பேசுகிறாங்கன்னு. அட சாரி ப்ளீஸ் டென்ஷன் ஆகாது ராஜு. நான் ஒன்று சொல்கிறேன் ராஜு, உன்னை ஆன்லைனில் ஆப்ஷனில் விட்டால் கூட வாங்கிப்பாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்க. சார், என்ன விஷயம் சார்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ஆமாம் சார். சொல்லுங்க சார், என் பொண்ணு பேர் ஏக்தா. நேற்று நைட் ஃபோன் பண்ணி காலையில் வீட்டுக்கு வரதா சொன்னான். அவள் இன்னும் வீட்டுக்கு வரல சார். 2 மணி நேரம் தான் சார் ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. காலையில் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணாலும் என் மாப்பிள்ளையும் ஃபோன் எடுக்கல. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், என் பொண்ணு ஃபோன் எடுக்கல. என்ன பண்ணுறதுனே தெரியல சார். எனக்கு பயமாக இருக்குது சார். செக்டர் 13 இருக்கிற அவளோட வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீடு பூட்டி இருந்தது. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன் சார். உன் பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா? உன்னோட ஃபோன் நம்பரை கொடு. சரி, எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் தெரியப்படுத்துகிறேன். சார், என் பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். ஹலோ, எஸ்பி ஆஃபீஸர் மிஸ்ரா. சரி, நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம். சிங், இப்போ வந்துட்டு போனால ஒரு ஆள், அவனை கூட்டிகிட்டு வா. சார். சார், பாடி இன்னும் காட்டுக்குள்ளே தான் இருக்கு. இவர் தான் பொண்ணோட அப்பாவா? ஆமாம் சார், இந்த பொண்ணத்தை இவர் தான் அடையாளம் காட்டினாரு. சார், இந்த ஏரியா ஃபுல்லாக விசாரணை பண்ணிட்டேன். இந்த பொண்ணை இங்கே இருக்கிறவங்க யாருமே பார்த்தது இல்லையா? ஐடென்டிஃபிகேஷன் இல்லை ஏதாவது பிளட் சாம்பிள் கிடைச்சதா? இல்லை சார். இவங்கள வேற எங்கேயோ கொண்டுட்டு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. இதை உடனே ரெஜிஸ்டர் பண்ணி போஸ்ட் பண்ண. ரைட் சார். போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஒருவேளை அவளை ரேப் பண்ணியிருக்கலாம், இல்லை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை தெரியாதவங்க யாராவது அவன் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்களா? ஒருவேளை ராஜன் அவனோட ரகசியங்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இவளுக்கு அப்படி செஞ்சுருக்கானா, இல்லை உண்மை வேற ஏதாவதா? மிஸ்டர் சங்கரம், உங்கள் பொண்ணு உங்ககிட்ட ராஜன் பொய் சொல்லி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அது என்ன பொய்? ராஜன் உங்கள் பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பா எங்க இருக்கீங்க? எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நான் ஃபோன் பண்ண சுட்டி கூட ஃபோன் எடுக்க மாட்டா. சுட்கிக்கு எக்ஸாம் இருக்கு, நான் தான் போய் விட்டுட்டு வரேன்.
ஃபோனை வீட்லயே மறந்து வச்சுட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வாழ விரும்பல. மாப்பிள்ளை என்னம்மா பண்ணாரு? அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்ப்பா. அவன் ஒரு துரோகி. இது பாருமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். நீ அவர்கிட்ட முதல்ல போய் பேசு, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். இனிமே நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன்ப்பா. என்னாச்சு? சார், நான் அவகிட்ட என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ராஜன் வீட்டுக்கு வந்துட்டான். என் பொண்ணு ஃபோனை கட் பண்ணிட்டா சார். ஒருவேளை எக்தா நைட்ல தனியா வெளியே வந்திருந்தா அது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, ராஜன் வந்ததுக்கப்புறமா சண்டை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அரக்கன் தான் சார் கண்டிப்பா என் பொண்ணை கொண்டு இருக்கணும். மிஸ்டர் சங்கரம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கு காரணமானவங்களை நாங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம். நன்றி சார். ஒரிஜினல் அட்ரஸ் எடுத்தாச்சா? எடுத்துட்டேன் சார். ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். இங்க ராஜன் எங்க தங்கியிருக்கான்? அந்த வீடு சார். பூட்ட உடைங்க. எல்லா பொருட்களும் ஒழுங்கா இருக்கு சார். ஏக்தோட அப்பா நேற்று நைட் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு. ஏதோ சண்டை போட்டுக்கிட்டான்னு சொன்னாரு. கோவத்தில் ராஜன் ஏக்தாவை கொண்டுட்டான். ஆனால் அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. சொந்த ஹஸ்பண்டையே ஒய்ஃபை ரேப் பண்ணும். இதுல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. வீட்டில் நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. சார் ஆ, சார், ராஜனோட கபோர்ட்ல நிறைய காஸ்மெட்டிக் திங்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இதுல ஒரு டைரி இருக்கு சார். இதுல கிளைண்ட்ஸோட நம்பர்ஸும் ஆர்டர் நம்பரும் இருக்கு. ராஜன் இந்த காஸ்மெட்டிக்ஸை ஹோல்சேலா வாங்கி கிளைண்ட்ஸ்க்கு விற்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அவனோட பிசினஸா இருக்கும். இந்த கிளைண்ட்ஸ் எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ணுங்க. நேற்று ராஜன் யாரை மீட் பண்ணாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. எஸ் சார். நீங்க போய் நெய்பர்ஸ் விசாரிங்க. ராஜன் இந்த வீட்டுக்கு எப்போ வருவான், எப்போ போவான் எல்லாத்தையும் விசாரிங்க. அப்படியே அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தியும் விசாரிங்க. அவங்க 2 பேர் நம்பரையும் சர்வைலன்ஸ்ல வைங்க. நாம வரும்போது இந்த கடை திறந்து தானே இருந்துச்சு. ஆமாம் சார், நானும் பார்த்தேன். அவ்வளோ சீக்கிரம் மூடிட்டு கிளம்பிட்டா? என்ன ஆச்சுன்னு விசாரிங்க சார். ராஜு, ராஜ், இது எங்க அம்மாவோட ரொம்ப பெட்டான ராஜு. சில நேரம் ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்க கத்துக்க, சரியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா உன் பொண்டாட்டியை யார் பார்த்துப்பா? ஒரு நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அப்போ புரிஞ்சுக்கிறவ என்னை பற்றி. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு பேர பையன் பிறப்பான். அம்மா, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேர பையன் பிறப்பான், சரியா? சரி சரி, போனை வைங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் வீட்டில் எனக்கு தங்க இடம் கொடுத்ததுக்கு. மேடம், இன்னும் 2-3 மாதம் தான் மேடம். அதுக்குள்ளே நான் வேறு வீடு பார்த்து போயிடுவேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையிலும் நானே செய்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம். நான் அதுக்குள்ளே வேறு வீடு பார்த்து போயிடுவேன். ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே சார். ராஜன் ஏக்தாவோட நெய்பர்ஸ் கிட்ட நான் விசாரிச்சுட்டேன் சார். ரீசெண்டாக தான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அதனால் யாருக்குமே அவங்கள பற்றி தெரியல. ஆனால் அந்த கடைக்காரனோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. மதுர் மிஸ்ரா. அவனுக்கு பொண்ணுங்க மேலே ஒரு தனி கண்ணு இருக்கு. என்ன வேணும்? சாரி மேடம். கேடு கட்டுவேன். அவன் ராஜன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவன் நம்மளை பார்த்த உடனே ஷாப்பை மூடிட்டு ஓடிட்டான். சார், அவன் ஒரு ஹேண்டிகேப்டு. ஒரு காலில் போலியோ அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனா அந்த கிரைம் அவன் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல.
என் கரியர்ல இந்த மாதிரி கிரைம்ஸ் நிறைய பார்த்திருக்கேன். ராஜன் ஹவுஸை வாட்ச் பண்ணுங்க. ராஜன் இல்ல மது வராங்களான்னு பாருங்க. அங்க சிசிடிவிஸ் இருக்கா? சார் அந்த இடம் லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிற ஏரியா சார். அங்க ஒரே ஒரு ஏரியாவில் தான் சிசிடிவி இருக்கு. மெடிக்கல் ஷாப்ல ஃபுட்டேஜஸ் கேட்டிருக்கேன். செக் பண்ணுங்க. இந்த அப்படி போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா போ. என்ன வந்திருக்கு? அடச்சே, என்னால ஏன் கன்சீவ் ஆக முடியல? டாக்டர் என்கிட்ட சொன்னாரு நான் நார்மலா தான் இருக்கேன்னு. இல்ல நீ சொல்றது எனக்கு புரியல. அப்பனா நீ என்ன சொல்ல வர? பிட்டு எழுந்துரு. நான் ஃபோனை இங்கே வச்சுட்டு குளிக்க போகிறேன். ஒருவேளை யாராச்சும் ஃபோன் பண்ணி கேட்டா மேடம் மீட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க, நான் உங்கள் மேனேஜர் தான் பேசுகிறேன்னு சொல்லு. நல்லா பேசு, சரியா? ஓகே சரி. ஹலோ, ரேஷ்மா மாலிக் கிட்ட நாங்க பேசலாமா? அவங்க மீட்டிங்ல இருக்காங்க மேடம். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க. நான் ஏஎஸ்ஐ ஷாலினி பேசுறேன், நொய்டா செக்டர் 30 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. உனக்கு ராஜன் யாதவ் யாருன்னு தெரியுமா? இந்த நம்பருக்கு அவன் நிறைய கால் பண்ணிருக்கான். அவன் எங்களோட மேக்கப் சப்ளையர். கடைசியா அவனை நீ எப்ப பார்த்த? அவனோட ஒய்ஃபோட மர்டர் கேஸை பத்தி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம், அவன் வாரம் இங்க வருவான். ஆர்டரை 2-3 நாளைக்கு முன்னாடி தான் டெலிவரி பண்ணான். இதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வருவான். அவனை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல மேடம், அவனை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஒரு காஸ்மெட்டிக் சப்ளையரா தான் அவனை எங்களுக்கு தெரியும். ஓகே, ஒருவேளை அவர் உங்களுக்கு கால் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கண்டிப்பா மேடம். ஓ மை காட் சனா, உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணேன். யூனோ வாட், கமெண்ட் மேலே கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. சனா, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாடலிங்ஸ் ஆஃபர்ஸ் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு மாடலிங்லாம் வேண்டாமா, நான் MBA பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் டாப் ரேங்க் எடுப்பேன். சனா, எனக்கு நல்லா புரியுது. ப்ளீஸ் இதை உங்கள் அம்மாக்காக பண்ணு, இதை உன் கம்பெனிக்காக பண்ணு ப்ளீஸ். சனா, நம்ம ஒரு மோசமான ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கோம். நம்ம கம்பெனி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும். சரி, நான் இது உங்களுக்காக கண்டிப்பா செய்றேன். மை பேபி, தேங்க்யூ. சார், இக்தாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ரேப் பண்ணிருக்காங்க சார். ஏக்தாவோட ஃப்ரெண்டை விசாரிக்கும் போது ஒன்று சொன்னான். ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணா சில விஷயத்த கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அதைத்தான் ஏக்தா பண்ணியிருக்கா. அவள் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, ராஜன் இது வரைக்கும் அந்த பொண்ணை தொடவே இல்லையா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒத்துமையே வாழலன்னு சொன்னான். அப்போனா அந்த ராஜன் ரேபிஸ்ட் இல்லை, ஆனால் அங்கே ரேப் நடந்திருக்கு. அதுல இருந்து ராஜன் மிஸ் ஆயிருக்கான். ஏக்தாவுடைய ஃபோன் கிடைச்சதா? இல்ல சார், ஈவன் ராஜன் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சார், ராஜன் வீட்ல இருந்து எடுத்த கிளைண்ட் லிஸ்ட் எல்லாரும் கூட நான் பேசிட்டேன். ஆனா யாருக்கும் ராஜன் எங்கன்னு தெரியல. கடைக்கார மதுவை பத்தி தெரிஞ்சுதா? சார், அவனோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்களுடைய மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட பேசுங்க. 48 ஹவர்ஸ்ல அவங்க எங்கெங்க இருந்தாங்க 1 மந்தோட CTR லிஸ்ட் எனக்கு வேணும். ராஜனுடைய வீட்டு மேல ஒரு கண்ணு வைங்க, அவன் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? நிறைய பொருட்களை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேனே. அடச்சா, நான் எதாவது செஞ்சே ஆகணும். நீ இங்கே தான் மறைஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலை. நீ ஏதாவது செஞ்சியா இல்லையான்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். சார், ஏக்தா வீட்டை சுத்தி இருக்கிற CCTV கேமராவோட ஃபுட்டேஜ் இது பாருங்க சார். நைட்டு 11 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிருக்கா. அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண அடுத்த நிமிஷமே ஆமா சார். சார், இவன் தான் ராஜன். அவ போகும்போது நிறுத்தி ஏதோ சொல்லியிருக்கான். ஈவன் ஏக்தா கூட நின்னு அவன் கூட தான் கிளம்பி போயிருக்கா. அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், இதை கொஞ்சம் பாருங்க. இவன் தான் மதுர் ஆன்டிகேப் ஸ்கூட்டர்ல ஃபாலோ பண்றான். அப்பனா மதுர் தான் ஃபாலோ பண்ணிருக்கான். ஆனா இவன் ஏன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனோம்? அப்புறம் இதுக்கு நடுவுல ஏக்தாவும் ராஜனும் எங்க போனாங்க? பர்ஃபெக்ட்.
என்ன இது? அம்மா இந்த ட்ரெஸ் என்ன போட சொல்றீங்க? இத போட்ட போட்டோ ஷூட் முடிக்க போறீங்க? மாடலிங் பண்றீங்களா இல்ல என்ன வைக்க போறீங்களா? ச்சே. ஹே சனா, ஹே நில்லு. மத்தவங்க முன்னாடி இப்படி அறிவில்லாத மாதிரி நடந்துக்காத. இது வந்து மாடலிங். இது மாடலிங்காக எடுக்கிற போட்டோ ஷூட், வெட்டிங்க்கு இல்ல. இன்னையிலிருந்து என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. சார், இது எல்லாரோட கால் ரெக்கார்ட்ஸாக இருக்குது. பப்ளிக் ஹாலிடேஸ்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஹாலிடே இருக்கு நம்மளை தவிர. எனிவே ரெக்கார்ட் லிஸ்ட்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா? மதுவோட கால்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கூட்ஸ் டெலிவரி பற்றி தான் இருக்குது. ஏக்தாவோட நம்பர்லேருந்து அவங்க அப்பாவுக்கும் அவரோட கணவருக்கும் அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் போயிருக்கு. ராஜனோட கால்ஸ் எல்லாமே அவனோட கிளைண்ட்ஸுக்கு தான் போயிருக்கு, இந்த ஒரு நம்பரை தவிர. இது டாக்டர் தூபே நம்பர். ராஜன் அவர்கிட்ட அடிக்கடி பேசுவாராம். ராஜன் ஏக்டாவும் காணாமல் போன அன்னைக்கு ராஜன் இவர்கிட்ட 3 வாட்டி கால் பண்ணி பேசியிருக்காரு. மார்னிங் 9 o'clock, ஆஃப்டர்நூன் 3:30, நைட் 1 o'clock. அப்புறம் லொகேஷன்? ராஜன், ஏக்தா, மதர் 3 பேருமே துபே இந்த லொகேஷனில் தான் இருந்திருக்காங்க, இந்திராபுரம். சார், ராஜனுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி இருக்கு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவன் இங்கே ரெகுலராக ட்ரீட்மெண்ட்காக வருவான். ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் இங்கே வந்தாங்க. வந்ததுலேருந்து அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ராஜனை பற்றி எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏக்டா இங்கேருந்து போன பிறகு நான் ராஜனுக்கு ஃபோன் பண்ணேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் நைட்டு டைம் 12:15 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போதான் ராஜன் மறுபடியும் வந்தான். ஏக்டாவோட என்கிட்ட சொல்லி அந்த விவரத்தை ஒய்ஃப் கிட்ட கன்வின்ஸ் பண்ண சொன்னான். ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல சொன்னான். டாக்டர் சார், வழக்கமா எல்லா டாக்டர்ஸும் பேஷண்ட்டுக்கு இப்படி தான் அர்த்தராத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? சார், அப்படிலாம் இல்லை சார். நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கல. ஆக்சுவலாக என் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால எந்த பேஷண்ட் வந்தாலும். ஒரு நிமிஷம் இருங்க. உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ண பிறகும் ராஜனுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறியா? இது இல்லீகல். இது அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லை சார். நான் வெறும் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் தரேன். விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எங்களுடைய ரெக்கார்ட்ஸ் படி ராஜனுடைய ஃபோன் நம்பர் உங்கள் லொக்கேஷனில் தான் ஆக்டிவ் ஆகிருக்கு. ஏக்தாவுடைய ஃபோன் இங்கே தான் 3 மணி வரைக்கும் இருந்திருக்கு. நீ ராஜனுக்கு ஃபோன் பண்ணது 1:30 மணிக்கு. எனக்கு எப்படி சார் தெரியும் ஏக்டாவோட ஃபோன் என் ஏரியாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விவரம்லாம்? நான் 1:30 மணிக்கு ராஜனுக்கு கால் பண்ணது உண்மைதான். ஏக்டா ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணேன். ஆனால் கன்வின்ஸ் ஆகலைன்னு சொன்னேன். என்ன சொல்கிற சார்? என்ன சொல்ல வரேன்னா, ஏக்டா கன்வின்ஸ் ஆகிட்டாலான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலைன்னு ராஜன் சொன்னான். ராஜனோட ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் என் வீட்டில் இருக்க போகிறதா ஏக்டா தான் என்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனான். இந்த அளவு தான் எனக்கு தெரியும் சார். மிஸ்ரா, ஏக்டா கன்வின்ஸ் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயம் எங்கே வெளியே தெரிஞ்சிடும்னு ஏக்டாவை கொண்டு இருக்கலாம் இல்லையா? சார், மேலும் வாழ ராஜன் ஏக்தாவை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் ஏன் ரேப் பண்ணணும்? ஒருவேளை அவனுக்கு ஆண்மை இருக்குங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவளை ரேப் பண்ணிட்டு அப்புறம் அவளை ஆத்திரத்தில் கொலை பண்ணியிருக்கலாம். பாசிபிள் இருக்கு. ஒன்று பண்ணுங்க, காட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஒன்று விடாமல் செக் பண்ணுங்க. ராஜனுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுங்க. கிரெடிட் கார்டை சர்வைலன்ஸில் வைங்க. ஒருவேளை அவன் ஊரை விட்டு போனால் கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் தேவைப்படும். ஓகே சார். இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நீ ராஜன் கூட போய் தூங்கு. என்ன? ஹலோ, என்ன? அவனை அங்கேயே வைங்க சார். மதுர் ரீசெண்டா மொபைல் வேலட்டை யூஸ் பண்ணியிருக்கான். அவனை நாம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்பதான் ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்கான். நல்லது, அவனை உடனே கொண்டு வாங்க சார். என்னாச்சு உனக்கு? இதுக்கு மேல நைட் பார்ட்டிஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னால மேனேஜ் பண்ண முடியாது. நான் உன்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு சாதாரணமான வாழ்க்கை வேணும். எங்க அம்மா செஞ்சதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி லைஃப் வேண்டாம். இன்னைக்கு எங்க அம்மா கூட வெளியே போயிட்டாங்க. இப்படிதான் இருக்கும் இந்த மாடலிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம். அப்போ இந்த நைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? பொறுக்கி பசங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? எனக்கே வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. சனா, சனா, அம்மா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அம்மா, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்மா. நான் தான் இங்க வர சொன்னேம்மா. பாய் ஃப்ரெண்டா? இனிமே நான் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னை கொண்டு போட்டுருவேண்டா. இங்க இருந்து போ. ராஜ், வெளியே போடா. ராஜ், நீ என் கூட வா. வா. வேண்டாம்மா. சொல்லு, அவன் கூட நீ படுத்தியா? இல்லம்மா.
அப்படிலாம் எதுவும் செய்யலம்மா. ஆனா அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்மா. நான் தான் அவனை. மூடு. அப்பனா நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இனிமே நான் யாரை கை காட்டணும் அவன் கூட மட்டும்தான் நீ படுக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? போதும், நிறுத்துங்க. நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. எங்க ஓட பாக்குற சனா? வா ராஜு, இவளை கட்டி போடு. சார் சார் விட்டுருங்க சார். சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் 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 எனக்கு அது தெரியாது சார். கேரக்டர் சர்டிஃபிகேட் உன் ஃபோன் நம்பர் எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருச்சு. நீ இது வரைக்கும் எக்டாவை எப்படி சீக்கிரட்டா வீடியோ எடுத்தேன்னு எங்களுக்கு தெரியும். நீ நிறைய பொண்ணுங்களை ஸ்லாக் பண்ணியிருக்க. உன் முகமே சொல்லுதுடா நீ ஒரு ரேபிஸ்ட்னு. சார் அவர் ஹேண்டிகேப் பர்சன் சார். ஆனா நாங்க உன்னை சிசிடிவி கேமரால பார்த்தோம். ராஜனையும் அவன் ஒய்ஃபையும் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். நான் என் வழியில தான் சார் போனேன். ஒருவேளை அது எதர்ச்சியா நடந்திருக்கும். அப்படின்னா எதாச்சியா உன் வழியிலேயே போய் அவங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போயிட்டியா? எங்க கிட்ட உன் மொபைல் லொகேஷனும் கால் ரெக்கார்ட்ஸும் இருக்கு. அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நைட்டு நீ எக்தாவையும் ராஜனையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்க. ஹிட்டா மேல எனக்கு ஒரு காதல் இருக்கு சார். ஆனா ஹிட்டாவும் அவன் கணவனோட சந்தோஷமா இல்லை. அதனால தான் நான் அவளை என்ன சொல்ற? ரேப் பண்ணணும்னு நினைச்சியா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான் சார். அந்த நைட்டுக்கு அப்புறம் நான் கண்ட கனவு எல்லாமே நிஜமாக நினச்சிட்டு இருந்தேன் சார். உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ என்ன ஃபாலோ பண்ணியா? ஆமா, ஃபாலோ பண்ண. என்ன அசிங்கமா இருக்கா? என்ன உண்மை தெரிஞ்சிச்சுன்னு ஏன் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லல? எதுக்கு என்ன ஏமாத்துன? இங்கே பாரு, நீ சரியாக தான் சொல்கிற. இந்த விஷயத்த நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னை தொடாத. நான் உன்னை வெறுக்கிறேன். உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் தனியாகவே வீட்டுக்கு போகிறேன். லேட்டாக ராஜின் வாழ்க்கையிலேருந்து போக போகிறான்னு நினச்சேன் சார். அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் நான் கடை வரைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவளுக்கு லிஃப்ட் கொடுத்து ஏற்றிட்டு போகலான்னு. இந்த பையன் விட மாட்டான் போல இருக்கு. இங்கேயும் திரும்ப வந்துட்டான். ஹிட்டாவை கொண்டு போய் அவள் அப்பா அம்மா வீட்டில் விட போகிறான்னு நினச்சேன். ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். எப்படியாவது அவகிட்ட பேச முடியுமான்ற ஆசையில் தான் சார் போனேன். ஆனால் அவன் டாக்டர் டூபை வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு போனான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளாருந்து எனக்கு நிறைய சத்தங்கள் கேட்டுச்சு. அலறல் சத்தம். ஏய் என்னை விடு. ஏய் என்னை விடு. காப்பாத்துங்க யாராச்சும். சார் நான் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் எதுவும் முடியல. ஹெக்டா தான் எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை. அவள் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் அவளை தொட்டதே இல்லை. அவங்க 2 பேரும் சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிக்க போகிறதா இருந்தாங்க. அதனால தான் நான் வெளியே வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜன் வெளியே வந்தான். அப்படின்னா டாக்டர் தூபே நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். போலீஸ் எல்லாரும் ஹெக்டா ஹவுஸ்க்கு வரதை நான் பார்த்தேன். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் நான் போய் மறைஞ்சிக்கிட்டேன். ஹெக்டா என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலோன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் வீட்டுக்கும் திரும்ப வரல. ஆனால் ஹெக்டா இருந்து போன விஷயம் எனக்கு தெரியாது. என்னோட நம்புங்க சார், நான் எதுவும் செய்யலை சார். அவனோட எலும்பை நல்லா உடைங்க. கூடவே அந்த டாக்டரையும் போய் எடுத்துட்டு வாங்க. இவனுடைய சீமெண்ட் சாம்பிளை வச்சு ஹெக்டா பாடியில் இருக்கிற சீமெண்ட் சாம்பிளோட மேட்ச் பண்ணுங்க. ரிப்போர்ட் சீக்கிரம் வேணும். இவனை விடாதீங்க. அடிக்காதீங்க சார். சனாவை கொலை பண்ணது யாரா வேணா இருக்கலாம். ஆனா சனா, ஹெக்டா இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ராஜன். ரேஷ்மா, உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ரீசெண்டா ஏதாவது ஆர்குமெண்ட் ஆச்சா? என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஆனா அவளுக்கு ஒரு பொறுக்கி பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, ராஜ். எனக்கு நிச்சயமா தெரியும். இது எல்லாத்துக்கும் அந்த ராஜ் தான் காரணம். அவன் தான் சார். அவன் தான் என்னோட பொண்ணு கொலை பண்ணியிருக்கான் சார். ராஜோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கா? அவனை மிரட்டுறதுக்காக சனாவோட ஃபோன்ல இருந்து ஒரு வாட்டி அவன் நம்பர் எடுத்தேன். ஒரு நிமிஷம் சார். சார். ராஜ் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுங்க. இந்த போட்டோவையும் உடனே சர்க்குலேட் பண்ணுங்க. ஓகே சார். உன்னுடைய சீமெண்ட் சாம்பிள் மேட்ச் ஆயிடுச்சு. நீ தான் ஹெக்டாவை ரேப் பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? ராஜனும் ஹெக்டாவும் ஏன் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க? பதில் சொல்லு சார். ராஜன் ஒரு நார்மலான ஆள் இல்லை சார். அவனோட செக்ஸ் சேஞ்ச் பண்ணணும் தான் சார். ஒரு டாக்டரா நான் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன் சார். ஏதோ ஒரு நாள் ஒரு பிரைவேட் டான்ஸரை பார்த்துருக்கான்.
அன்னையிலேருந்து ஒரு கேர்ள் டான்ஸர் ஆகணும்னு அவனுக்கு ஆசை வந்துடுச்சு சார். குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சின்ன வயசுலேருந்தே உனக்கு பிரச்சனை இருக்கு, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் ஆகும். நெக்ஸ்ட் கோர்ஸ் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1.5 லட்ச ரூபா பே பண்ண பிறகு. என்ன சொல்கிறீங்க? யூஎஸ்ஏலேருந்து நான் மெடிசன்ஸ் வாங்கணும் சார். இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் சார்? இந்த ட்ரீட்மெண்ட்டை பாதியில் நிறுத்தினா உன் உடம்புக்கு என்ன ஆகும் தெரியுமா? ப்ராப்பராக சர்ஜரி பண்ணுறதுக்கு அவன்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை சார். அப்புறம் தான் ராஜன் ஒய்ஃப் ஏக்டா என்னை தேடி வந்தா. அவளை பார்த்த பிறகு நான் அட்ராக்ட் ஆகிட்டேன் சார். என்னோட பேஷண்ட் பற்றி நான் எந்த உண்மையும் வெளியில் சொல்லக்கூடாது. டாக்டர் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ளீஸ் சொல்லுங்க. ராஜன் கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டேன். ராஜன், நீ சொன்னல ட்ரீட்மெண்ட்காக என்கிட்ட பணம் இல்லைன்னு, பணத்துக்கு பதிலாக உன் ஒய்ஃப் எடுத்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது போக உனக்கு தான் உன் ஒய்ஃப் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையே. ராஜன் ஒத்துக்கிட்டானா? ஆமாம் சார், அவன் உடனே ஒத்துக்கிட்டான். உண்மை என்னன்னா, எக்டாவோட ஜுவல்ஸை என்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறதா சொல்லி அவளை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் சார். நகை எங்கே போச்சு? நான் தான் சொன்னேன்ல, என் ட்ரீட்மெண்ட்டுக்காக நகையெல்லாம் டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு. ஆனால் இப்போ நீ கிளம்புறேன்னு சொல்லிட்ட. உன் நகை எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. நீ உள்ளே போ, டாக்டர் உன்னோட தான் திருப்பி கொடுத்துருவாரு. நான் எதுக்கு உள்ளே போகணும்? என் கூட வா. என் நகை எடுத்தா, இல்லைன்னா நான் இப்பயே வெளில போகிறேன். இந்த மெடிசன்ஸ். இனிமே அவ என் கூடயே இருக்கட்டும். எனக்கு மெடிசன்ஸை கொடுத்துட்டே இருங்க. இதை வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை உள்ள வச்சு மூடிட்டா ஓடிட்டா. ஏய் நில்லு, கதவை தர. எனக்கு பயம் வந்துருச்சு சார். நான் உடனே ராஜனுக்கு ஃபோன் பண்ணேன். ஏதாவது பண்ணி தொலை, அவன் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது. எக்டா வந்து அவள் ஃபோனை என் வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டா. நான் ஃபோன்லேருந்து சிம் கார்டை வெளியே எடுத்து என் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணிட்டேன். அப்புறம் அவள் ஃபோனையும் உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ராஜன் உனக்கு ஃபோன் பண்ணலையா? இல்லை சார். சார் சார், சனாவோட பாய் ஃப்ரெண்ட் ராஜ பேட்ரோல் டீம் ஐவில பிடிச்சிருக்காங்க. சார், என்ன அடிக்காதீங்க சார். நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார். வீட்டில் நிறையா பண கஷ்டம் இருக்குது சார். ஆமாம் சார், நான் சனாகிட்ட இருந்து நிறையா பணம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மும்பைக்கு ஓடி போகலான்னு இருந்தோம் சார். திடீர்னு ஒருத்தங்க கால் பண்ணி சனாவை கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் சார் பயத்தில் ஓடிட்டேன். ஃபோன் வந்துச்சா? யார் ஃபோன் பண்ணது? இல்லை சார், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஃபோன் பண்ணது ஒரு ஆம்பளை தான் சார். பிசிஓலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தான். தானா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி ஓடி போகலான்னு சொல்லிச்சு? சார், அவளுடைய அம்மா அவளை ஆன்லைனில் விற்க பார்த்தா சார். எங்க அம்மா என்ன விற்க ட்ரை பண்றாங்க. அவங்க ஆன்லைன்ல என்ன ஏலம் போடுறத நானே பார்த்தேன். என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு சொல்லு. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். ஆனால் அவள் வரல சார். ஒருவேளை அவள் ஓடும்போது அவங்க அம்மா பிடிச்சிட்டு இருப்பாங்க. கால் பண்ண கூட ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் ஆன்சர் பண்ணவே இல்லை. அதனால தான் நான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். நைட்டு 11 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். இவன் சொல்றதெல்லாம் உண்மையான கண்டுபிடிங்க. ஒரு அம்மாவை எப்படி சொந்த பொண்ணை விற்பாங்க? சார், லேப்டாப் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. உன்னோட உண்மையான முகத்தை உன் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. அதனால தான் வீட்டை விட்டு ஓடி போலான்னு பிளான் பண்ணான். ஆனால் நீ அவளை இழக்க விரும்பல, அதனால அவளை கொன்னுட்ட. உன் பொண்ணை விற்கிறது தான் உனக்கு அவ்வளவு முக்கியமா? அவ உயிரோட இருந்திருந்தா அவ மாடலிங் பண்ணிருப்பா. அவளை கொல்றதால எனக்கு என்ன லாபம் இருக்கு? உன் கூட யார் யாரெல்லாம் இருக்கா? சனாவும் நானும் தவிர என்னோட டிரைவர் பிட்டு, அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கம் அசிஸ்டன்ட் ராஜு, அதாவது ராஜு. ராஜன்? ராஜன் யாதவ்? ஆமா. இவனா? ஆமா, இவன் தான். ஆனா நான் உங்க மேனேஜர் கிட்ட பேசினேன். ராஜனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அவன் ஏன் தெரியாதுன்னு சொன்னான்? நீங்க என்னோட டிரைவர் பிட்டு கிட்ட பேசியிருக்கீங்க. அவன் என்னோட டிரைவர் கம் மேனேஜர். இப்போ ராஜன் எங்க இருக்கான்? நீங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி அவன் கிளம்பிட்டான். சனாவை தேடிட்டு போயிருக்கான். அவன் சனாவை தேடி போல, எங்க கிட்ட இருந்து மறைஞ்சிட்டான். இவங்க கிட்ட இருந்து ராஜன் நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த பின்டோ நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை முதல்ல பிடிங்க. இவங்க வீட்டை சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க. சனா வீட்டை விட்டு போகும்போது உயிரோடு இருந்தாலா இல்லை இவங்க போய் சொல்றாங்களான்னு. என்ன சார்? ராஜன் எங்க இருக்கான்?
சார் என்னாச்சு சார்? சார் 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 ப்ளீஸ் சார், நான் சொல்றேன் கேளுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் சார் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் என்னை விட்டுருங்க சார். நீ பெரிய பெரிய கிரிமினலையே ஓவர்டேக் பண்ணிட்ட. உன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு நீ போய் ரேஷ்மா வீட்டில் ஒழிஞ்சுக்கிட்டியா? இல்ல சார், இல்ல சார். செக்ஸ் சேஞ்ச் ஆபரேஷன்ல பணம் கிடைக்காதனால அம்மா பொண்ணு 2 பேர் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சனாவை கொண்டுட்டேன். சார் என்ன சொல்றீங்க? நான் யாரும் கொல்ல. சனாவையும் எக்தாவையும் நான் கொலை பண்ணல சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். ஆமா சார், நான் எக்தாவை டாக்டர் துபே கிட்ட கூட்டிட்டு போன உண்மைதான். அப்படி செஞ்சா என் ஆப்ரேஷன் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா சார், நான் திரும்ப வீட்டுக்கு போய் ஜுவல்லரி எடுக்க தான் போனேன். என்னால் அதை விற்க முடியும்னு நினைச்சேன், ஆனால் முடியல. அதை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டிடலாம் தான் சார் நான் பிளான் பண்ணேன். அப்போ உன்னால எக்டாவோட ஜுவல்லரி மேல கை வைக்க முடியலன்னு சனாவை கொண்டுட்டேன். சார் நான் எதுக்கு சார் சனாவை கொள்ளணும்? அவள் எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு நான் தான் சார் ஹெல்ப் பண்ணேன். இங்க பாரு உங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு. என்னது? என்ன அவங்க விற்க போறாங்களா? நான் அவங்க கிட்ட போய் நீ அலறதால உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. நீ எஸ்கேப் ஆக நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். சனா கூட நான் ஒரு டீல் போட்டுக்கிட்டேன். நாங்கள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போகிறதா செட் பண்ணோம். அப்புறம் அந்த பணத்தை எனக்கு தருவா. அதை வச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் சார். சனா அவளோட மொபைலை விட்டுட்டு போயிட்டா. சனா உன் மொபைலை விட்டுட்டு போயிட்ட. சனா ஃபோனை விட்டுட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் மிஸ் ரேஷ்மாக்கிட்டையும் நான் போனேன். என்னோட வேலைக்காக ப்ரைவேட் டான்சிங் ஜாப். சார் நீங்கள் சிசிடிவி செக் பண்ணி பாருங்கள் சார். நான் திரும்ப வரும்போது சனா அப்போ உயிரோட தான் இருந்தா. நீ ஏன் ராஜுக்கு ஃபோன் பண்ண? சனாவை யாரை கொண்டுட்டதா நீ அவங்ககிட்ட சொல்லியிருக்க? சார் அது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். நீங்கள் மிஸ் ரேஷ்மாகிட்ட பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன். உண்மையாகவே நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதனால தான் ராஜா நானே எங்கேயாவது அனுப்பணும்னு பார்த்தேன். அவன் கொலை பண்ணிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி செட் பண்ணலான்னு பார்த்தேன். சார், நொய்டா பஸ் டிப்போல ஒரு குப்பை தொட்டில கத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ரத்தக்கரை இருக்கு. சிசிடிவில நான் கிராஸ் செக் பண்ணும்போது சனாவோட மர்டர் பதிவாயிருக்கு. இதோ பாருங்க. இந்த பிளாங்கெட்டோட போற ஆள் தான் குப்பை தொட்டில கத்தியை தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். இது சனாவோட மர்டரோட சிசிடிவி ஃபுட்டேஜ். அதே ஆள் தான் சார் இவனும். சனா வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நின்னுருக்கான். ராஜன் சனாவை ஃபாலோ பண்ணும்போது இவன் ராஜனை ஃபாலோ பண்ணியிருக்கான். எந்த பஸ்ல இவன் ஏறி இருக்கா? பிஸ்லாங் போற பஸ்ல ஏறி இருக்கான். ஆளுங்க அதிகமா இருக்கிற இடத்துல மர்டர் பண்ண வெப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறானா? அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். சிசிடிவில உன் முகம் பதிவாகாம இருக்க பிளாங்கெட்டை போச்சுக்கிட்டு நீ அங்க போயிருக்க. அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மூவ் தான். ஆனா நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்ட. நீ பெசாங் பஸ்ல ஏறினது தான் அது. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரே ஒருத்தன் தான் பெசாங்ல இருக்கான். நீதான். அந்த பிளாங்கெட்டை உன் வீட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல இருக்கிற உன்னுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் ரத்தம் படிஞ்ச கத்தியில மேட்ச் ஆகுது. இப்ப நீ உண்மையை சொல்லு, எதுக்காக நீ உன் பொண்ணை கொன்ன? சரியா 5 மணி இருக்கும் சார். எக்டா ஒரு பதட்டத்தோட எங்க வீட்டுக்கு ஓடி வந்தா சார். என்னாச்சு? என்னாச்சுமா உனக்கு? அப்பா, என்ன சொல்ற? உன்னோட புருஷன் டாக்டர்கிட்ட உன்னை விட்டுட்டு போயிட்டானா? இங்க பாருமா, இந்த உலகம் இப்படிதான். தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு பாவப்பட்டவங்களை கடைசி வரைக்கும் பழி போட்டுட்டே இருக்கும். அதனால நீ அவரை விட்டுட்டு வரக்கூடாது. இந்த விஷயத்துல ஏன் தப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவன் ஆம்பளையா இருக்கணும்னே அவனுக்கு தோணல. என்னால முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போக போறேன். அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. பா, நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் தனியாவே போலீஸ் ஸ்டேஷன் போவேன். நானும் உன் கூட வரேன். நீங்க எந்த வழியா போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கப்பா? உன் வழியோட பாதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. என்ன சொல்றீங்கப்பா? நியாயம் கிடைக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும். அதுக்கெல்லாம் என் உடம்புல சக்தி இல்லம்மா. உன் தங்கச்சியை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். டைவர்ஸ் ஆன ரேப் செய்யப்பட்ட அக்காவோட தங்கச்சியை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. ஒரு ஏழையோட பொண்ணுக்கு எதிர்காலம் என்னவா சார் இருக்க போகுது? சனா என்ன? அவளை எதுக்கு நீ கொலை பண்ண? அப்புறம் டாக்டர் அரெஸ்ட் ஆன பிறகு ராஜன் இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவோன்னு நினைச்சேன். ஆனா அவன் என் பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்னோட பொண்ணு ஏக்டா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கா. அதாவது ராஜன் டான்சர் அப்படிங்கிற ரேஷ்மாவை காதலிக்கிறான் அப்படின்னு. எப்படியோ அவள் வீட்டு அட்ரஸை நான் கண்டுபிடிச்சி அவளோட வீட்டுக்கு நான் நேராக போயிட்டேன். அப்புறம்
அப்பதான் ராஜனை அந்த இடத்துல நான் பார்த்தேன். இன்னொரு பொண்ணுக்காக தான் என் பொண்ணை அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே சனா கிட்ட போய் அவனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். கண்ணா, நீ காதலிக்கிறிய ஒருத்தவனை, அவன் சுத்தமா நல்லவன் இல்லம்மா. உன்னை எங்க அம்மா தானே அனுப்புனாங்க, எனக்கு தெரியும். எனக்கும் ராஜுக்கும் நடுவுல நீ வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சனா சொன்னது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ராஜ பத்தி. உன்னுடைய ராஜனுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ உன்னுடைய பொண்ணையும் சனாவையும் காரணம் இல்லாம கொண்டு இருக்க. இவனை தூக்கி உள்ள போடுங்க. உங்ககிட்ட இருந்து விடைபெற போறது நான் அனுப் சோனி. ஒரு புது எபிசோட அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. விழிப்போட இருங்க, பாதுகாப்பா இருங்க. அப்புறம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.